ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. என்ன ஜெயிச்சிடல நினைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கை கொடுத்து தூக்குறாங்க. ஹீரோ அந்த லாஸ்ட் அட்டாக் எப்ப வந்தது கூட தெரியல. இதுதான் எனக்கும் எஸ் ரேங்குக்கும் இருக்க கேப். செயின்டென்சியன் நினைக்கிறாங்க, அவன் ஒரு வாரியரா இருந்த அனுபவத்தால அவனோட க்ளோஸ் காம்பேட் பேட்டிங் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. அவனோட மேஜிக்கும் பலமாவும் இருக்கு, வேகமாவும் இருக்கு. ஒருவேளை இது இந்த பையனால பண்ண முடியுமா? ஜெயின், நீ சண்டை போடுற ஸ்டைல பார்த்துட்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹீரோ யோசனையான்னு கேக்குறான். செயின்டென்சியன், ஆமா, இது எல்லாரும் ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்துருப்பாங்க, ஆனா ஒருத்தவங்க கூட சாதிச்சது இல்ல. இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் உன்னால மட்டும்தான் கத்துக்க முடியும். நீ என்ன நினைக்கிற? இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? ஹீரோ, என்னால மட்டும் கத்துக்கக்கூடிய ஃபைட்டிங் ஸ்டைலான்னு யோசிக்கிறான். செயின்டென்சியன் இப்பத்துல இருந்து நீ என்னை டீச்சர்னு கூப்பிடு, அப்புறம் கங்க்ராச்சுலேஷன், நீ என்னோட முதல் ஸ்டூடெண்ட் ஆயிட்ட. இப்ப ஹீரோ அவனோட ரூம்ல யோசிச்சுட்டு இருக்கான். ஹே ஜெயிங், நான் சொல்றது கவனிக்கிறியா இல்லையான்னு கிம் கேக்குறா. ஹீரோ, நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல உன்னோட வாயில இருக்கத்த முழுங்கிட்டு பேசு. நீ சொல்லி தரத்துக்கு லஞ்ச கேட்டன்னு வாங்கின்னு வந்து கொடுத்தா, அடி பாவி, அதுக்குள்ள 4வது பாக்ஸுக்கே போயிட்ட. அது வாயா இல்ல கிரைண்டரா? கிம் ஒரு டைம் வாயில வைக்கும் போது டேஸ்ட் அள்ளுது, என்ன பண்ண? சரி அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம டாபிக் உள்ள போலாம். இரு, நான் உனக்கு டிராயிங்லயே சொல்றேன், கேட்டுக்கோ. பேட்டில் மேஜிக், பஃப் மேஜிக், ஹீலிங் மேஜிக். இதை தவிர்த்து நிறைய மேஜிக்கும் இருக்கு, ஆனா இது 3 தான் ரொம்பவே முக்கியமானது, புரிஞ்சுதா? வாவ், நீ டிராயிங் கூட நல்லா வரையறியே. இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு மேஜிக்கோட புரிதல் 5% இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு. ஹீரோ நினைக்கிறான், மறுபடியுமா? நான் ஒரு வாட்டியே ஏதாவது கத்துக்கிட்ட போது இந்த சிஸ்டம் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிஸ்டம் வெளிப்படையா நான் பலசாலி ஆகணும்னு சொல்ற மாதிரியே இருக்கு. கிம், நீ உண்மையிலேயே அமேசிங் தான். நீ அதே ஆளுதானா? கொஞ்ச நாள் முன்னாடி கூட வாரியர் தான் ஆகுவேன்னு இருந்த, ஆனா இந்த மாதிரி ஸ்பெல் கத்துக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும், ஆனா நீ ஒரு சில நாளே கத்துக்கிற. ஹீரோ, அப்படியே? ஆனா நீயும் மேஜிக் ஸ்பெல்ல 3 நாள்ல கத்துக்கிட்டேன்னு சொன்ன. கிம், டே, என்னைய டீச்சர்னு கூப்பிட சொன்ன. ஹீரோ, சரிங்க டீச்சர் மேடம். கிம், நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணக்கூடாதா? நான் உனக்கு முன்னாடியே மேஜிக் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி போச்சுன்னா நீ சீக்கிரமா என்னை ஊதி தள்ளிடுவ. ஹீரோ, அதுக்கு நான் என்ன பண்றது டீச்சர்? மேஜிக் எனக்கு சூட் ஆகுது, என்னோட ஆப்டிடியூட் ஸ்கோர் மாதிரின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என் உயிர் அவ கையில ஊஞ்சல்லாடுது. கிம், இதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னது இல்லை, உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ ஆச்சரியப்பட்டேன்னு? நீ வாரியர் ஆக போறேன்னு சொன்னும் போது, என்னதான் ஒரு மெஜிஷியனால ரொம்ப மணி ஏர்ன் பண்ண முடியாதுனாலும் நீ எப்படி உன்னோட அந்த ஆப்டிடியூட் ஸ்கோரை தூக்கி போட்டு வாரியரான? அது விசித்திரமா இல்ல? ஒரு மெஜிஷியனா நீ இத கவனமா இருக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. ஹீரோவை சுத்தி ரெட் கலர்ல செயினுக்கு நடுவுல இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. அது கிட்ட ஹீரோ காதுல, நிஜமா இதை என் சொந்த முடிவுல தான் எடுத்ததா? கிம் சரி, காஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறா. ஹீரோவும், ஆமா, அது நான் வேற டீச்சர் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். கிம், ஹே, இன்னும் சாதாரணமா பேசுற, டீச்சர் எங்க போச்சு? எஸ் டீச்சர் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நடந்ததே அது என்ன? நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டேனா? ஏதோ வித்தியாசமான வாய்ஸ் கேட்டுச்சு, அது ஏதோ சொல்லிச்சு அப்படின்னு ஹெல்த் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். உனக்கு 2 மாசம் தான் டைம், அதுக்குள்ள அவனை தோக்கடி. இப்போ நான் கவனம் செதறதுக்கு டைம் இல்ல, நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் நல்ல விதமான்னு சொல்லும் போது ஹீரோக்கு சடனா ஒன்று ஞாபகம் வருது. நான் நம்புறேன், இந்த மெடிசன் பில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ரைடர்ஸுக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதேதான் இந்த மெடிசன் பில் இப்ப இருக்கிற என்னோட பிரச்சனைய தீக்கும். இப்ப அப்படியே ஹேன்வாஸ் கில்டுல பார்க் ரைடரை ட்ரைன் பண்றது காட்டுறாங்க. ரைடர் ஹூஞ்சி, நீ கத்தியை ஸ்விங் பண்ணும் போது
பண்ணும்போது உன்னோட ஹிப் சரியா இல்ல. ரைடர் ஜீனா, நீ ரொம்ப ஸ்லோவா ஸ்பெல் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி பண்ணனா உன்னோட டீம்மேட் இறந்துருவாங்க. இன்னும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அப்படியே செயின்ட் இன்சியன் கிட்ட வந்து இப்ப இருக்கிற கத்துக்குட்டி ரைடர்ஸ் பரவாயில்ல, அந்த அளவு மோசம் இல்ல. லாஸ்ட் இயருக்கும் இப்போத்திக்கும் கில்டு மாஸ்டர் உங்ககிட்ட தான். செயின்ட் இன்சியன் வந்து, சாரி, நான் வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க் வந்து, நீங்க ஜெயிங்க பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. செயின்ட் இன்சியன், உங்களை என்னால ஏமாத்தவே முடியாது பார்க், கரெக்டா சொன்னீங்க. பார்க் வந்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஜெயிங்க்கு சொல்லி தரது பல ரைடர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ஆனா ஒருத்தவங்க கூட சாதிச்சது இல்ல. அதுக்கு செயின்ட் இன்சியன் வந்து, நீங்களே பார்த்து இருக்கீங்க பார்க் ஜெயிங்கோட திறமைய. பார்க்கும், ஆமா, அவன் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். ஏன்னா அவன் சின்ன மிஸ்டேக் கூட பண்ணல அவனோட மூமெண்ட்ல. செயின்ட் இன்சியன் வந்து, இன்னொரு எஸ்ரங் மெஜிஷியன் எதிர்காலத்துல வராங்கன்னா அது கண்டிப்பா ஜெயும் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க. இந்த கண்ட்ரியில எஸ்ரங் மெஜிஷியன் நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா நான் ஒரு ஹீலர், அதனால என்னோட பேட்டில் பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இப்ப ஜெயும் சடனா ஒரு வால் நட்சத்திரம் போல வந்து இருக்கான். இது இந்த மேஜிக் உலகத்தையே அதிர வைக்க போகுது.